டேட்டா உங்களுக்கு முக்கியமானது. பிரச்சனை உங்க செலவு பழக்கத்துல இல்ல. வருமானம், செலவு, கடன் இதுக்கு நடுவுல இருக்கிற அமைப்புல தான் பிரச்சனை. அதனால உங்களை நீங்களே குறை சொல்றதுனால இன்னைக்கு மூணுல ஒரு பங்குக்கும் மேலான மக்கள் ஃப்ரீலான்ஸ் அல்லது கிக் வேலைகள் தான் செய்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில நிலையான சம்பளம் வரும்னு இதுங்களால எப்போ வருமானம் வரும்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி பொருந்தும்? கருவிகள் சரியா இல்லாதப்போ நம்ம மேலதான் தப்பு. எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தெளிவோட உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்டை பார்த்துட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியலன்னு நீங்க எப்போவாச்சும் நினைச்சிருக்கீங்களா? நீங்க மட்டும் தனியா அப்படி ஃபீல் பண்ணல. இங்க பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, நாம விளையாடிட்டு இருக்கிற இந்த ஆட்டத்துல தான் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்மள பலரோட மனசுல அப்பப்போ வந்து போயிட்டே தான் இருக்கு இல்லையா? சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வீடு வாங்குறாங்க, வெளிநாடு போறாங்க. ஆனா நாம மட்டும் மாசம் வர்ற வாடகைக்கும் கிரெடிட் கார்டு பில்லுக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இது உங்க தனிப்பட்ட தோல்வி இல்ல, இது ஒரு பொதுவான அனுபவம். முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். பணத்தை சரியா கையாள தெரியலேன்னு உங்களை நீங்களே திட்டிக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல. நீங்க பயணம் செய்யற இந்த பொருளாதார பாதை நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்ததை விட ரொம்பவே கடினமானது. சரி, நாம வெறும் உணர்ச்சிகளை பத்தி பேசிட்டு இருக்காம வாங்க உண்மையான எண்களை பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமை ஏன் இவ்ளோ சவாலா இருக்குங்கிறதுக்கான தரவுகளை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். காஃபி செலவை குறைங்க, சினிமாவுக்கு போறதை நிறுத்துங்க, எல்லாம் சரியாயிடும்னு ஒரு அட்வைஸ் அடிக்கடி நம்ம காதுல விழும். ஆனா நிஜமான பிரச்சனை ஒரு கப் காஃபிலையா இருக்கு? இல்லவே இல்ல. உண்மையான பிரச்சனை எங்க இருக்குன்னு அடுத்த சில ஸ்லைட்கள்ல வர்ற டேட்டா உங்களுக்கு அப்பட்டமா காட்டும். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. 1980களில் ஒருத்தர் தன்னோட வருமானத்துல வெறும் 17% தான் வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அது சராசரியா 50% எகிரி இருக்கு. அதாவது சம்பாதிக்கிறதுல சரிபாதி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வாடகைக்கே போயிடுது. இங்க எண்கள் இன்னும் தெளிவா புரிய வைக்குது. 1980ல வாடகையை விட வருமானம் 6 மடங்கு அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வாடகையை விட வருமானம் வெறும் 2 மடங்கு தான் அதிகமா இருக்கு. சம்பளம் ஏறுற வேகத்தை விட வீட்டு வாடகை பல மடங்கு வேகமா எகிரிடுச்சு. இந்த கணக்குல தான் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். சம்பளத்துல பாதி வாடகைக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி வருமானத்துல 20% சேமிங்கன்னு சொல்ற பழைய அட்வைஸ் இங்க வேலை செய்யும்? நிஜத்துக்கும் நமக்கு சொல்லப்படுற நிதி அறிவுரைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் உருவாயிடுச்சு. அடுத்து கல்விச் செலவு. இது இன்னொரு பெரிய மலை. 1980ல ஒரு வருஷ காலேஜ் படிப்புக்கு கிட்டத்தட்ட $800 தான் செலவாச்சு. ஆனா இன்னைக்கு அது $10,000 தாண்டி போய்கிட்டே இருக்கு. இது பணவீக்கத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகம். இதோட விளைவு, இன்னைக்கு படிச்சு முடிச்சு வெளியே வர்ற ஒரு பட்டதாரி மாசம் சராசரியா $400 கல்வி கடனுக்காக கட்டுறாரு. இது கிட்டத்தட்ட இன்னொரு வீட்டு வாடகை கட்டுற மாதிரி. இந்த பெரிய சுமையோட தான் அவங்க தங்களோட நிதி பயணத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேற்கோள் ரொம்பவே முக்கியமானது. பிரச்சனை உங்க செலவு பழக்கத்துல இல்ல. வருமானம், செலவு, கடன் இதுக்கு நடுவுல இருக்கிற அமைப்புல தான் பிரச்சனை. அதனால உங்களை நீங்களே குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. செலவுகள் மட்டும் இல்ல, நாம வேலை செய்யற முறையும் தலைகீழா மாறிடுச்சு. இது நம்ம நிதி திட்டமிடல எப்படி இன்னும் சிக்கலாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட் காட்டுற மாதிரி இன்னைக்கு மூணுல ஒரு பங்குக்கும் மேலான மக்கள் ஃப்ரீலான்ஸ் அல்லது கிக் வேலைகள் தான் செய்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில நிலையான சம்பளம் வரும்னு இதுங்களால சொல்ல முடியாது. முன்னெல்லாம் ஒரு வேலையில சேர்ந்தா அதோட சேர்த்து ஒரு நிதி பாதுகாப்பு வலையும் கிடைக்கும். அதாவது பென்ஷன் திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ், சம்பளத்தோட லீவுன்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கிக் எக்கானமில இந்த எல்லா பொறுப்பும் தனிப்பட்ட நபர் மேல தான் விழுது. யோசிச்சு பாருங்க, மாசம் நிலையான வருமானம் வர்றவங்களுக்காக உருவாக்குன பட்ஜெட் ஆப்ஸ், சேமிப்பு விதிகள் எல்லாம் எப்போ வருமானம் வரும்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி பொருந்தும்? கருவிகள் சரியா இல்லாதப்போ நம்ம மேலதான் தப்புன்னு நாமளே நினைச்சுக்கிறோம். இதுதான் இங்க நடக்கிற ஒரு மனரீதியான விளையாட்டு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கே வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. தீர்வுங்கிறது உங்களை நீங்களே நொந்துக்கிறத நிறுத்திட்டு ஒரு புது உத்திய உருவாக்குறதுல தான் இருக்கு. இவ்ளோ தகவல்களும் உங்களை சோர்வடைய வைக்கிறதுக்காக இல்ல. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு தான். இந்த புது யதார்த்தத்தை நாம ஏத்துக்கிட்டு நமக்கான ஒரு புது நிதி திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. குற்ற உணர்ச்சியில உங்க சக்தியை வீணாக்காதீங்க. அது உங்களை இன்னும் பின்னோக்கி தான் இழுக்கும். அதுக்கு பதிலா ஓகே, சிஸ்டம் இப்படிதான் இயங்குதுங்கிற தெளிவோட நமக்கான வழியை உருவாக்குறதுல கவனத்தை செலுத்துங்க. இதுதான் உங்களுக்கான புது கேம் பிளான். ரொம்ப சிம்பிள். முதல்ல இந்த ஆட்டம் கொஞ்சம் கஷ்டந்தாங்கிறத ஏத்துக்கோங்க. 2வது, இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு உணர்ந்து சுயபழிய விடுங்க. 3வது, இந்த புது விதிகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கென ஒரு சொந்தமான உத்திய உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, உங்க அவசர கால நிதிங்கிறது 3 மாச செலவு இல்லாம 6 மாச செலவா இருக்கலாம்.
ஏன்னா உங்க வருமானம் நிலையானது இல்ல. செல்வத்தை உருவாக்க வீடு வாங்குறத மட்டுமே நம்பாம பங்குச்சந்தை மாதிரி வேற வழிகளை பத்தி யோசிக்கலாம். உங்க முதலீடு திட்டங்கள்ல கல்வி கடன் அடைக்கிறதையும் ஒரு பகுதியா சேர்த்துக்கலாம். கடைசியா இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் உங்க திறமை குறைவு இல்ல. நீங்க ரொம்ப கடினமான ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை மதிப்பிடுறதுக்கு பழைய ஸ்கோர் கார்டை தான் பயன்படுத்துறாங்க. இந்த ஆட்டத்தோட புது விதிகளை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கான வெற்றி வழியை உருவாக்குறதுக்கான முதல் படி. அவமானத்தோட இல்ல, தெளிவோட உங்க பயணத்தை தொடங்குங்க.